அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அவங்க பாட்டுக்கு வந்தாங்க சார். என் அண்ணாவை விசாரிச்சாங்க சார். விசாரிச்சுட்டு எப்படின்னா வந்துட்டு நாங்கள் ஏதோ தப்பு பண்ண மாதிரி லோக்கல் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஒன்றுமே இல்லை சார். நாங்கள் கடை வாசல் தான் உட்காந்துருந்தோம். எங்களுக்கு பஸ்ஸு நாங்கள் சென்னை போனோம். எங்களுக்கு 10 மணிக்கு மேலே தான் சொன்னாங்க. நாங்கள் இங்கே ஒரு தப்பு பண்ண பண்ணுமா சார்? யாருமே எடுக்கவே முடியாது. யாருமே எடுக்க முடியாது. யார் நீங்க? யார் நீ? யார் நீ? யார் நீ? நீ யார் நீ? பப்ளிக்கா? கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெற்றிவேல் வழங்க கேட்கலாம். வெற்றிவேல் வணக்கம். இந்த பெண்கள் அடையாளம் காணப்பட்டு இவர்கள் மீது வழக்கு பதிவு ஏதேனும் செய்யப்பட்டிருக்கா? முழு விவரம் என்ன? வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா தருமபுரி பேருந்து நிலையத்துக்கு வந்து இரவு நேரங்களாக இருந்தாலும் சரி பகல் நேரமாக இருந்தாலும் சரி ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செயல்படுவது வழக்கம். இந்த நிலையில தருமபுரி பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் உள்ளிட்ட நகரங்களுக்கு வச்சு இந்த போறதுனால கல்லூரி மற்றும் பள்ளி பயணிகள் அதிக அளவு போறாங்க. இந்த நிலையில இரவு இரு இளம் பெண்கள் இந்த பேருந்து சென்னையை போறதுக்காக வந்திருக்காங்க. அப்போது அங்க மதுபோதையில் இருந்த அந்த 2 இளம் பெண்களும் பேசுறதும் அந்த அநாகரிகமான வார்த்தைகளை பேசுறதும் இருந்திருக்காங்க. இதனால அந்த பணிகள் அங்கிருந்து ரோந்து பணியில் இருந்த காவலர்கள் இப்ப சக பயணிகள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது புகார் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் அந்த பெண்களோட காவல்துறை பார்க்கும்போது அந்த 2 இரு காவல்துறையினரும் அதிக அளவு சத்தம் போட்டு பேசுறதை நாங்க என்ன தவறு செஞ்சோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இந்த பெண்கள் சென்னை தமிழ் பேசுறதுனால இவங்க காசிமேடு பகுதியை சேர்ந்தவங்க தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில் 2 பெண்களும் அந்த பெண்கள் ஒரு பெண் அந்த புகைப்பிடிப்பதும் அந்த சக பயணிகள் தள்ளி விடுறதுமா தான் இருந்துச்சு. இந்த நிலையில் அங்க இருக்கிற சக பயணிகள் அந்த 2 பெண்களும் தங்களது செல்போன்ல படம் பிடிச்சு இன்னும் வெளியே சமூக வலைதளங்களை பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி இந்த காவல்துறையும் எந்த அவங்களுக்கு பெருசா எதுவும் கேட்காம இருந்திருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இவங்க பெண்கள்ன்றதுனால காவல்துறையும் பெருசா எதுவும் பேச முடியாம ஒரு இது இருந்திருக்காங்க. இதனால அந்த பெண்கள் பயங்கரமா கூச்சல் போட்டதுனால சக பயணிகள் அந்த இடத்துல ஒரு கூட்டமா கூடி பார்த்து பெண்களே இப்படி பண்றாங்களா அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு. அதனால அந்த இடத்துல பேருந்து நிலையத்தில் பெரும் பரபரப்பாக காணப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல்.